எங்கடா இவன் கொஞ்ச நாளாக காணோன்னு பார்க்குறீங்களா? இந்த சீப்பு தொலைஞ்ச மாப்பிள்ளை மாதிரி இந்த கண்ணாடியை விட்டுட்டு என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி கண்ணாடி இல்லாமல் வந்தாருன்னா பல பேர்த்துக்கு அடையாளம் தெரியாதோ அந்த மாதிரி நமக்கு இந்த கண்ணாடி வந்து ஒரு ஐக்கான் ஆயிடுச்சு அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ என்னன்னா, சட்டசபையில் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு அதில் அப்பாங்கிற இடத்துல வரும்போது எதிர்கட்சி சீட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கேமராவையெல்லாம் கரெக்டாக ஃபேஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஆங்கிள்லாம் பார்த்து காணோம், அப்பாவை காணோம், இங்கே காணோம், உங்கள் அப்பா இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொன்னார், காணோம் அப்படின்னு சொல்லி நக்கல் நையாண்டியாக பேசினார். பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் ஒரு எதிர்வினை வந்துச்சு எதிர்கட்சி தலைவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அது மேலே அவர் நடந்துக்கிட்ட விதம், அவர் கடைசி ஒரு செய்கையும் செஞ்சார். அதுக்கு வேற சபாநாயகர்கிட்ட முறையாக ஒரு அனுமதி வாங்கினாரு. சபாநாயகர் எடுத்துக்கங்க நீங்கள் போட்டது தானே இந்த பிக்சர், இந்த சபாநாயகர் பதவியை அப்படின்ட்டு அப்புறம் முதலாளி விசுவாசத்தோடு அதை பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அதை சட்டமன்றங்கிறதையே மறந்து கேலி கூத்தாக்கிட்டாங்க இந்த சந்தர்ப்பவாத தாவேக்கா அரசு மற்றும் சந்தர்ப்பவாத முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். என்ன பிரச்சனைனா, நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அப்பாவை தேடினீங்க இல்லைங்களா, அந்த அப்பா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்ன மெசேஜ் அப்படின்னா, உங்களோட ஆட்சியை இழக்கிறதுக்கு ரெடியாக இருங்க, சிஎம் விஜய் சார் தாவேக்கா அரசோட சந்தர்ப்பவாத கவர்னன்ஸோட தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தாவேக்கா தலைவர் சிஎம் விஜய் சார், நீங்கள் உங்களோட ஆட்சி இழக்கிறதுக்கு தயாராக இருங்க.